இந்த நிலையில் நீ மட்டும் போய் வா என்று உன்னை அனுப்புவேனா? உன்னோடு நானும் வருவேன், என்னோடு உன் தாயும் எழுந்தருளி வருவாள் என்றார். அதனால் மனம் பூரித்த வைகுண்ட பரம்பொருள் தம் இதய மகிழ்ச்சியை மூலப்பொருளுக்கு தெரிவித்தார். உடனே மூலப்பொருளான நாராயணர் வைகுண்ட பரம்பொருளை பார்த்து, வைகுண்டா, இந்த உலகத்தோரின் கண்களுக்கோ கருத்துக்கோ தென்படும்படியாக உன்னோடு நான் வரமாட்டேன். நான் உன்னோடு இருப்பதை நீ மட்டுமே அறிவாய். எனவே உன்னுடைய திருப்பெயரை 14 லோகங்களும் அறியும்படியாக வைகுண்டம் என்று பறைசாற்றிவிடு. தட்சணத்திற்கு செல்லும் நீ உன்னுடைய உள்ளடக்கங்களை ஒருவருக்கும் தெரிவிக்காதே. அவ்வப்போது உனக்குள்ளிருக்கும் நான் காலம் பிசகாமல் கைங்கரியங்களை நடத்திக் கொண்டே இருப்பேன். அலைவாய் முகப்பகுதிகளை தேர்ந்தெடுத்து உன் பதிகளை அங்கே அமைத்துக்கொள். அங்கே வருவோருக்கு தண்ணீரையும் மண்ணையும் மருந்தாக கொடுத்து நோய்வினி நொம்பலங்கள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்.